அன்பின் மொழியில் இன்றைக்கு தன்னையும் தியாகம் செய்தல் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டு அதற்கு பிற்பாடு இருக்கக்கூடிய மீதமானவைகளை பிறருடைய நலனுக்கு நாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அப்படி அல்ல, தன்னிடத்தில் இருப்பதையும் கூட பிறருடைய நலனுக்காக தியாகம் செய்யலான்னு வலியுறுத்துது. அப்படி வலியுறுத்தக்கூடிய ஒரு அழகான சம்பவத்தையும் சரித்திரத்தையும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சாரிபாத் என்ற ஊரில் ஒரு விதவை பெண் இருக்கிறாங்க. பஞ்சத்தின் காலத்தில் எலியா தீர்க்கதரிசி இந்த பெண்ணிடம் அப்பம் சாப்பிட கேட்பதை பார்க்க முடிகின்றது. இந்த பெண்கிட்ட அப்பம் திரளாக இருந்தது, மாவும் எண்ணெயும் திரளாக இருந்தது. அதனால கேட்டாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த பெண்ணிடத்தில் தனக்காகவும் தன் பிள்ளைக்காகவும் ஒரு பிடி மாவு தான் இருந்தது. அதையும் அந்த பெண் என்ன பண்ணாங்கன்னா, தனக்குன்னு வச்சுக்காம தன் பிள்ளைக்குன்னு வச்சுக்காம பிறர் உணவு உண்பதற்காக அதை அப்பமாக சுட்டு கொடுத்ததை பார்க்க முடிகின்றது. இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா, இந்த பெண் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்று நினைக்காமல் தன்னுடையதையும் தியாகம் செய்து தானம் தர்மம் செய்ததை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடையவைகளை மட்டும் தியாகம் செய்யவில்லை, தன்னையே தியாகம் செய்து இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்பதையும் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்ற சிந்தனை நமக்கு இல்லாமல் தன்னுடையவைகளை கொடுப்பது தானமும் தர்மமும், அதுவே அன்பின் சிறந்த வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பகிர்வோம் இயேசுவை என்றும் அன்புடன். பைபிள் ஸ்கூல்.